பணம் பறிக்கும் நோக்கத்துல இரண்டாவது திருமணம். ஜாய் கிறிசல்டா பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை. விரிவா பார்க்கலாம். தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதா சமையல் கலை நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது. இதை தொடர்ந்து தனக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதா ஜாய் கிறிசல்டா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருந்தாங்க. ஜாய் கிறிசல்டா குழந்தை பிறந்த முதல் நாள்ல இருந்து முகத்தை மறைத்த குழந்தையோட புகைப்படத்தோட மாதம்பட்டி ரங்கராஜோட புகைப்படத்தையும் வச்சு பதிவு ஒன்றை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தன்னை இரண்டாவது திருமணம் செய்தத மகளிர் ஆணையத்தின் முன்பு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டார்னு ஜாய் கிறிசல்டா நேற்று இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில தெரிவிச்சிருந்தாங்க. அவருடைய ஸ்டோரியில எனது குழந்தையின் தந்தை நான் தான்னு ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாவும் டிஎன்ஏ ஆதாரங்கள் தேவை இல்லைன்னு வழக்கு முடியும் வரைக்கும் குழந்தை பராமரிப்புக்கு மறுக்க கூடாதுன்னு மகளிர் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. மேலும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதா அவங்க அந்த ஸ்டோரியில சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டாவோட இந்த கூற்றை மாதம்பட்டி ரங்கராஜ் திட்டவட்டமா மறுத்திருக்காரு. இது பற்றி அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில, மகளிர் ஆணையத்துல குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கல. நான் ஜாய தன்னிச்சையா திருமணம் செய்து கொண்டதா ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு திட்டவட்டமா சொல்றேன். ஜாய் என்ன அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதா பல முறை மிரட்டியதால இந்த திருமணம் மிரட்டலின் பேர்ல நடந்துச்சு. செப்டம்பர் 2025 1000 விளக்கு மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளிச்சிருக்கேன். இந்த திருமணம் மிரட்டலின் பேர்ல கட்டாயப்படுத்தப்பட்டு என்கிட்ட இருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்தோட செயல்பட்டது என்பதை தெளிவா குறிப்பிட்டிருக்க. கமிஷன் முன்னாடி நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கையின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு 1,50,000 பராமரிப்பு தொகையாகவும் தன்னுடைய BMW காருக்கு 1,25,000 மாதாந்திர EMI செலுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த கோரிக்கையை மறுத்துட்டேன். நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை மறுத்ததே கிடையாது. மேலும் அந்த குழந்தை என்னுடையதுன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டா அந்த குழந்தைய வாழ்நாள் முழுவதும் கவனிச்சுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்குமூலம் ஏற்கனவே 1000 விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன்பு செப்டம்பர் 2025 அன்றே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவுல குறிப்பிடப்பட்டிருக்கப்படி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கல. அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வேன். மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன். ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டப்படி நீதிமன்றத்துல முறையா சமர்ப்பிக்கப்படும்னு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜுடைய இந்த அறிக்கை தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு.